കഠോപനിഷത്തിലെ 1வது അധ്യായത്തിലെ 3வது വല്ലി பார்த்துட்டு இருக்கோம். 3வது வள்ளியில 9வது மந்திரம். விஞ்ஞான சாரதிஹி யஹ து மனஹ பிரக்ரஹவான் நரஹ சஹ அத்வனஹ பாரம் ஆப்னோதி தது விஷ்ணோஹ பரமம் பதம். யஹ நரஹ ஏதொரு ஜீவாத்மாவாக்குமோ, மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவாக்குமோ, விஞ்ஞான சாரதிஹி விவேக புத்தியாயிருக்கிற சாரதியோடு கூடினவனாயிட்டும், மன பிரக்ரஹவான் மனசாயிருக்கிற கடிஞானோடு கூடினவனாயிட்டும் பவதி பவிக்கிறது. சஹா அப்படி இருக்கிற ஜீவாத்மா அத்வனஹா பரம்பொருளை தேடி நடக்கிற அந்த வழியோடு பாரம் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த ஸ்தானத்தை, அந்த பரம்பொருளோடு ஸ்தானத்தை ஆப்னோதி பிராபிக்கிறான். தது அது விஷ்ணோஹோ எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிற பரமாத்மாவோடு பரமம் பதம் உத்கிருஷ்டமான ஸ்தானமாக்கும். வாழ்க்கையில பகுத்தறிவோடு கூடிட்டு யோசனை பண்ணி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். மனசையும் இந்திரியங்களையும் பிரகிருதி விஷயங்களில ஓடி நடக்கிறதுக்கு அனுமதிக்காதக்கு கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சு நிறுத்தணும். அப்படி செய்யறதுக்கு சாதிக்கிறவன் சம்சார பந்தங்களிலிருந்து விமுக்தனாயிட்டு பரமாத்ம பதத்தை பிராபிக்கிறான். அப்படிங்கிற ஃபலஸ்ருதியோடு கூடிட்டு ரதரூப கல்பனைய இந்த மந்திரத்துல பூர்ணமாயிட்டும் சொல்லி முடிக்கப்படுறது. மூணாவது மந்திரத்திலேருந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற 9வது மந்திரம் வரைக்கும் 7 மந்திரங்களில் ஆயிட்டு மனுஷ சரீரமாயிருக்கிற ரதத்தோடு ரூபத்துல ரொம்ப கிளியராயிட்டு காரியங்களை நஜிகேதஸுக்கு புரிய வைக்க வாக்குஞ்சேரார் யமதேவன். அதிதுர்லபமாயிருக்கிற மனுஷ சரீரம், பகவானோடு கிருபையால மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு. இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை லட்சியஸ்தானமா இருக்கிற அந்த பரம்பொருளில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த மனுஷ சரீரத்தை உபயோகிக்கணும் அப்படின்னாக்கும் வர்ணிச்சது. மனுஷ சரீரத்தோடு அந்த நிலநிற்பு அப்படிங்கிறது மஸ்ட். சரீரம் இருந்தாதான் அந்த பிரயத்னத்தை நமக்கு செய்யறதுக்கு சாதிக்கும். அதுக்கு தேவையான கர்த்தவிய கர்மங்களை பகவானில மனசு அர்ப்பிச்சுண்டு நிஷ்காம பாவத்தோடு கூடிட்டு அனுஷ்டிச்சுண்டு புத்தியில பகவானோடு நாம ரூப திருவிளையாடல்கள் இதெல்லாம் எப்பவும் இருந்துட்டே இருக்கணும். பகவானில மனசு எப்பளும் சேர்ந்து இருக்கணும். தன்னோட மனசை பகவானோடு தத்துவ சிந்தகளிலையும் வாக்குகளை பகவானோடு குணவர்ணனைகளிலையும் கண்களை பகவானோடு ரூப பிம்ப தர்சனத்திலையும்
காதுகளை பகவானோடு மகிமாசிரவணம் கேட்கறதுலையும் எப்பவும் இன்வால்வ் பண்ணணும். இப்படி எல்லா இந்திரியங்களோடும் சம்பந்தம் அப்படிங்கிறது பகவானுமாயிட்டு சேர்த்தி வைக்கணும். வாழ்க்கையோடு ஒரு நொடி கொடியும் பகவானை நினைக்காத நேரம் இருக்கக்கூடாது. இப்படி மனுஷ ஜீவிதம் கொண்டு நடக்கணும். இப்படியெல்லாம் அனுஷ்டிச்சு ஜீவிக்கிற ஜீவாத்மா உறுதியாக பரபிரம்ம புருஷோத்தமனோடு அந்த பரமபதத்தை பிராபிச்சு எப்பவும் ஆனந்தத்தோடு கூடிட்டு அந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கிறதுக்கு சாதிக்கும். அப்படின்னாக்கும் நச்சிகேதஸ்கிட்ட யமதேவன் உபதேசிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யஹா ஆராக்குமோ விஞ்ஞான சாரதிக்கு, விஞ்ஞானமா இருக்கிற சாரதியோடு கூடிட்டு இருக்கிறவன், விஞ்ஞானமா இருக்கிற புத்தியோடு கூடிட்டு இருக்கிறவன் ஆராக்குமோ, ரொம்ப ஷார்ப்பான புத்தியோடு கூடிட்டு இருக்கிறவன் ஆராக்குமோ, திருட சித்தத்தோடு கூடிட்டு இருக்கிறவன் ஆராக்குமோ, மனஹா பிரக்ரஹவான், மனசு அப்படிங்கிற கடிஞான் இருக்கிறவன் ஆராக்குமோ, மன கண்ட்ரோல் இருக்கிறவன், மனசை கண்ட்ரோல் செஞ்சு இந்திரியங்களை அடக்கி நிறுத்துறவன் ஆராக்குமோ, சஹ அத்வனஹா பாரம் ஆப்னோதி, கடைசியில டெட் எண்டில் அந்த மோட்சபதத்துக்கே அந்த ஜீவாத்மா எத்திச்சேர்றது. இனியொரு யாத்திரை அப்படிங்கிறது இல்லாத இடமாக்கும் அந்த மோட்சபதம். புனரபிஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இல்லாத இடத்துல அந்த லட்சிய ஸ்தானத்துல அந்த ஜீவாத்மா எத்திச்சேர்றது. பிரகிருதியும் நானும் பரபிரமவும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற அறிவு வரத்தையாக்கும் அது சம்பவிக்கிறது. தத் அந்த பரமபதம் அப்படிங்கிற அந்த பதம் விஷ்ணோஹோ பரமம் பதம், விஷ்ணுவோடு பரமபதமாக்கும் மோட்சஸ்தானமாக்கும் அப்படின்னு யமதேவன் நச்சிகேதஸுக்கு சொல்லி கொடுக்கறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். தது விஷ்ணோஹோ பரம் பதம், ടോപ്പ് മോസ്റ്റ് പദവി സ്ഥാനമായിട്ട് அந்த விஷ்ணுவை நம்ம சங்கல்பிக்கிறோம். விஷ்ணு அப்படிங்கிறது அனந்தசாயியாக்கும். அந்த நாராயணனோட நாபியிலேந்து ஒரு தாமரை உயர்ந்து வந்தது. விடர்ந்த தாமரைக்குள்ள பிரம்மா சிருஷ்டி செய்யறதுக்கு பகவானோட ஆக்ரகத்தால ஆக்ரஹிச்சார். பகவான் நினைச்சதால பிரம்மா ஆக்ரஹிச்சார். எப்படி சிருஷ்டி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தூங்கி எழுந்திருந்த பிரம்மா மறந்து போயிட்டார். கல்ப ஆரம்பத்தில் அவர் மறந்துட்டார். தன்னோட உல்பவ ஸ்தானத்தை தேடி தாமரத்தண்டுல இருக்கிற சூக்ஷ்ம சுஷிரங்கள் வழியா நடந்து நடந்து டயர்டாயிட்டு சொந்தம் ஸ்தானமான தாமரையோடு நடுவில் வந்து உக்காந்தார். தபா தபா அப்படிங்கிற அசரீரி வாக்கு கேட்டதால தபசு செஞ்சார் பிரம்மா. சிருஷ்டியோடு தந்திரம் அவர் தெரிஞ்சின்றார். இதெல்லாம் புராணத்துல சொல்லப்பட்ட கதைகளாக்கும்னாலும் ஏஷஹா இந்த விஷ்ணு சர்வேஷு பூதேஷு கூடஹா எல்லா உயிரினங்களிலையும் சூக்ஷ்ம பாவத்துல ஆத்மாவாயிட்டு இருக்கார். விஷ்ணுவை தேடி தேடி ஓடி நடக்க வேண்டிய விஷயமில்லை. நமக்குள்ளேயேதான் விஷ்ணு இருக்கார். இது தெரியாதைக்காக்கும் பிரம்மா தேடி நடந்தது. சரீர பிராண மன புத்திகளுக்கு உள்ள இருக்கிற விஷ்ணு அந்த விஷ்ணுவே ஆக்கும் பிரம்மா தேடி தேடி நடந்தது.
கடோபனிஷத்து பார்க்குறோம். 1வது அத்தியாயத்தில் 3வது வள்ளியில் 10வது மந்திரம். இந்திரியேபியः பராः ஹி அர்த்தாः அர்த்தேபியः ச பரம் மனः. மனசः து பரா புத்திः புத்தேः ஆத்மா மகான் பரஹ. இந்திரியேபியः இந்திரியங்களை விட அர்த்தாக விஷயங்கள் பராக ஹி சிரஷ்டங்களாக்கும். அர்த்தேபியः ச விஷயங்களை விட பரம் சிரஷ்டங்களாக்கும் மனஹா மனசு. புத்திஹி து புத்தியாகட்டும் மனசஹா மனசை விட பரா சிரஷ்டமாக்கும். மகான் ஆத்மா சிரஷ்டமாயிருக்கிற ஆத்மா புத்தேஹே புத்தியை விட பரஹா சிரஷ்டனாக்கும். இந்திரியங்களை விட சிரஷ்டங்களாக்கும் விஷயங்கள், விஷயங்களை விட சிரஷ்டமாக்கும் மனசு, மனசை விட சிரஷ்டமாக்கும் புத்தி, புத்தியை விட சிரஷ்டமாக்கும் மகானான ஆத்மா, அதானது ஹிரண்ய கர்ப்பன். ஸ்தூலங்களான இந்திரியங்களிலேருந்து ஆரம்பிச்சு கிரமேண சூக்ஷ்மமான அந்த ஹிரண்ய கர்ப்பனை தெரிஞ்சுக்கிறதையாக்கும் பரமாத்ம பதப்பிராப்தி உண்டாகிறது. எப்பவும் சூஷ்மத்திலேருந்து ஸ்தூலபாவத்துக்கான ஒரு பிரயாணம். காரணம் எப்பவும் காரியத்தை விட சிரேஷ்டமாயிருக்கும். இங்க சிரேஷ்டம் அப்படின்னு சொன்னது 3 ஸ்டேஜிலேயாக்கும். சூக்ஷ்மம், மகத், அதே மாதிரி ஹிரண்ய கர்ப்பன். விஷயங்கள் அப்படின்னு சொன்னது பஞ்சபூதங்களோடு சூக்ஷ்ம அம்சங்களாக்கும். பஞ்சபூதங்களோடு தன்மாத்திரைகளிலேந்தாக்கும். இந்திரியங்களால அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டானது. விஷயங்களோடு சூக்ஷ்ம அம்சங்களாயிருக்கிற ரூபஸ்பர்ஷ கந்தாதிகள் ஸ்தூலங்களான இந்திரியங்களுக்கு காரணமாயிட்டு இருக்கிறதுனால இந்திரியங்களை விட சிரேஷ்டம். இந்த கிரமத்தில் இந்திரிய விஷயங்களை விட மனசும், மனசை விட புத்தியும் சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. புத்தியை விட சூக்ஷ்மமாக்கும், அதே மாதிரி சிரேஷ்டமாக்கும், நசிக்காத்ததாக்கும் ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களோடும் சமஷ்டி ரூபம். அந்த ஹிரண்ய கர்ப்பனிலேந்தாக்கும் எல்லா பிராணிகளோடும் உத்பவம். அதனால ஹிரண்ய கர்ப்பன் புத்தியை விட சிரேஷ்டம். ஸ்தூல சரீரத்தை விட சூக்ஷ்மம் இந்திரியங்களாக்கும். இந்திரியங்கள் கொண்டு வர விஷயங்கள் இந்திரியங்களை விட சூக்ஷ்மம். அதானது கண்ணை விட சூக்ஷ்மம் ரூபம், காதை விட சூக்ஷ்மம் சப்தம், நாக்கை விட சூக்ஷ்மம் டேஸ்ட், தொக்கை விட சூக்ஷ்மம் ஸ்பர்ஷம், மூக்கை விட சூக்ஷ்மம் கந்தம். பஞ்சேந்திரிய தன்மாத்திரைகள் பஞ்சேந்திரியங்களை விட சூக்ஷ்மம். இந்திரியேபியः பராஹி அர்த்தாக இந்திரியங்களை விட அர்த்தங்கள்
അർത്ഥേഭ്യഃ ച പരം മനഃ, അർത്ഥങ്ങളെ വിட സൂക്ഷ്മമാക്കും മനസ്സ്. വിഷ്ണുവോട് വഴിയില് നമ്മളെ കൊണ്ടു ചെല്ലരുത് മന്ത്രങ്ങളാക്കും. മനസഹ ച പരാ ബുദ്ധി, മനസ്സവിടെ സൂക്ഷ്മമാക്കും ബുദ്ധി. ബുദ്ധേഹേ ആത്മാ മഹാൻ പരഹ, புத்தி விட சூக்ஷ்மமாக்கும் ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற சமஷ்டி சூக்ஷ்மம். இந்த மந்திரத்துல பரா அப்படிங்கிற வாக் பிரயோகம் பலவான் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். மகான் அப்படிங்கிற விசேஷணத்தோடு கூடிட்டு ஆத்மா அப்படிங்கிற பதம் ஜீவாத்மாவை சம்பந்திச்ச பதமாக்கும். இந்திரியங்களை விஷயங்களிலேந்தும் அகற்றி நிப்பாட்டுறதுக்கு சாதகனுக்கு சாதிச்சானாக்கா இந்திரிய கண்ட்ரோல் கிடைக்கும். விஷயங்களில மனசு அப்படிங்கிறது பலவானா இருக்கு. விஷயங்களில மனசு அட்டாச்மெண்ட் இல்லாம ஆனானாக்கா இந்திரிய மன கண்ட்ரோல் சாதகனுக்கு வந்து சேரும். மனசை விட புத்தி பலவத்தாயிட்டு இருக்கு. அதனால புத்தியை உபயோகிச்சு விவேச்சன புத்தியோடு கூடிட்டு மனசை ராகத்வேஷ ரஹிதமாக்கி தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். புத்தியை விட சிரேஷ்டமான பலவானாக்கும் ஆத்மா. ஆத்மா அப்படிங்கிற அந்த மகானோடு ஆத்மைய சொன்னபடி அனுசரிக்கிறதுக்கு இந்த புத்தியும் மனசும் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கா. அதனால மனுஷாளுக்கு ஆத்மசக்தியோடு அனுபவம் தெரிஞ்சுண்டு അതുവഴി புத்தி தொடங்கின எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வரத்துக்கு சாதிக்கணும். இப்படி எல்லாமாக்கும் நச்சிகேதஸுகிட்ட யமதேவன் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.